ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 73வது பாட்டு பார்க்க போகிறோம். தெள்வார் மழையும் திரை ஆழியும் உட்க நாளும் வள்வார் முரசம் அதிர் மாநகர் வாழும் மாக்கள் கள்வார் இல்லாமை பொருள் காவலும் இல்லை யாதும் கொள்வார் இல்லாமை கொடுப்பார்களும் இல்லை மாதோ. இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். தெள்வார் மழையும் திரை ஆழியும் உட்க, தெளிந்த நீரை தரும் மேகங்களும் அலைகளை உடைய கடலும் அஞ்சும்படி. இந்த இடத்துல உட்குதல் அப்படின்னா அஞ்சுதல் அப்படின்னு அர்த்தம். திருக்குறள்ல தகையானங்குறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல 8வது குறள்ல ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு அப்படிங்கிற ஒரு குறள் இருக்கு. அதாவது தலைவன் என்ன சொல்றான், என்னுடன் போர் புரியக்கூடிய பகைவர்கள் அவர்கள் அஞ்சினா மட்டும், என்னுடைய வலிமையை பார்த்து அப்படியே திகைச்சா மட்டும் இல்லை, அவர்கள் என்னை போர்க்களத்தில் என்னை சந்தித்தவர்கள் சொல்ல கேட்டு அவர்களும் அஞ்சும்படியாக இருக்கக்கூடிய என் திறமை உன்னுடைய ஒளி பொருந்திய நெற்றியை, தலைவியை பார்த்து சொல்றான், உன்னுடைய ஒளி பொருந்திய நெற்றியை பார்த்து முற்றுமாக அழிந்து விட்டது, என்னுடைய வலிமை அழிந்து விட்டது அப்படின்னு சொல்றான். அவளுடைய அழக வர்ணிக்கிற விதமா இந்த இடத்துல அது என்ன முற்றுமாக வலிமை அழிந்து விட்டதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆளும் தன்மை கொண்டவன் நான் அப்படின்னா ஐம்பலன்களையும் ஆளக்கூடிய ஒரு இமோஷனலா டக்குன்னு உணர்ச்சி வசப்படாம இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவனே நான் என்னுடைய உன்னுடைய ஒளி பொருந்திய நெற்றியை பார்க்கும் பொழுது என் வலிமை முற்றுமாக அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த பாட்டுல ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு, அந்த இடத்துல உட்குதல் அப்படின்னா அஞ்சுதல்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க தெள்வார் மழையும் திரையாழியும் உட்க அப்படின்னா கடலே அஞ்சும்படி அப்படின்னு அர்த்தம். நாளும் வள்வார் முரசம் அதிர் மாநகர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வள்வார் அப்படின்னா வாரினால் தோல் வாரினால் கட்டிய பேரிகைகள், அதாவது முரசுகள் நாள்தோறும் எப்பவுமே அந்த அயோத்தி நகர்ல ஒலித்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வாழும் மாக்கள், வாழ்கின்ற ஐயறிவே உடைய மாக்களிடையே கூட கள்வார் இல்லாமை பொருள் காவலும் இல்லை, களவு செய்பவர் இல்லாமையால் பொருள்களை காவல் காப்பவரும் இல்லை, யாதும் கொள்வார் இல்லாமை கொடுப்பார்களும் இல்லை, எதையும் யாசிப்பவர்கள் இல்லாததால் கொடையாளிகளும் அந்த நகரத்தில் இல்லை அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன, வறுமை பிணியும் அதன் காரணமாக செய்யும் களவும் அந்த அந்த மாதிரியான வஞ்சக செயல்கள்லாம் அயோத்தி நகர்ல இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல மாக்கள் அப்படின்னு சொல்றாரு, மக்கள்னு சொல்லலை மாக்கள்னு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொல்காப்பிய நூற்பால மாவும் மாக்களும் ஐயறிவினவே அப்படின்னு. யாருக்கு பகுத்தறிவு இல்லாமல் அஞ்சறிவு மட்டும் இருக்கோ அவங்கள மக்கள்னு சொல்லாமல் மாக்கள்னு சொல்லணும். மானா விலங்குகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால இவர் மக்கள்னு சொல்லாமல் மாக்கள்னு ஏன் சொல்றாருன்னா, கம்பர் என்ன சொல்ல வர்றாரு, அஞ்சறிவு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட களவு செய்யணும் அப்படிங்கிற, அதாவது வேற ஒருத்தர்டேந்து நம்ம களவாடணும் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு அறிவில்லை, அந்த மாதிரி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதனால காவல் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி கொள்வார் இல்லை, யாதும் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு அப்படின்னு கேட்குறவங்க இல்லை. ஏன்னா அப்படி இல்லாததுனால கொடுக்குறவங்களும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தெள்வார் மழையும் திரை ஆழியும் உட்க அப்படிங்கிற இடத்துல தெள்வார் மழை அப்படிங்கிறது, மழைங்கிறது மேகமாக ஆகி வர்றதுனால இது ஆகு பெயர். அந்த இடத்துல தெள்வார் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், நீரை தரும், தெளிந்த நீரை தரும் மேகங்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. ஆனால் வார்த்தல் அப்படின்னா வழங்குதல் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. அதாவது தாய்ப்பாலை கொடுக்கறதுக்கு மகப்பால் வார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வழங்குதல் அப்படிங்கிற அர்த்தம் வச்சு பார்த்தா தெளிந்த நீர் தரும் மேகம் அப்படின்னு சொல்லாம மேகமே தெளிவுடையது அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம். அதாவது தெளிவை கொண்டுள்ள மேகம் அப்படின்னு. ஆனா தெளிந்த நீரை தரும் மேகம்னு நம்ம சொன்னோம்னா தான் அதுக்கு சிறப்பு. இன்னொரு விஷயம், இப்ப நம்ம இந்த பாட்டை படிக்கும்போது வேற சில பாடல்களோட நம்ம ஒப்பிட்டு தான் பார்க்கணும்.
இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். 84வது பாட்டில் வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை ஓர் செருணரின்மையால், உண்மை இல்லை போய் உரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் அப்படிங்கிற இடத்துல வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், அங்கே வறுமைங்கிறதே ஒன்று இல்லை, அதனால வள்ளல் தன்மை இல்லை அப்படின்னு பார்த்தோம்ல. அது பொதுவாக கோசல நாட்டுக்கு சொல்கிற ஒரு செய்யுள். 159வது பாட்டில் நான் சொல்லும்போது அந்த பாட்டை ஒப்பிட்டு சொன்னேன். முழங்கு தின் கடகரி மொயம்பின் ஊறவும் எழுங்குரத்து இவுளியோடு ரதம் ஏறவும் பழங்கனோடு இறந்தவர் பரிவு தீர்தர வழங்கவும் பொழுது போம் சிலருக்கு மாநகர் அப்படிங்கிற பாட்டில் சில பேருக்கு பொழுதுபோக்கு, வீரர்களுக்கு இது குதிரையேற்றம் யானையேற்றம் இதெல்லாம் போக இல்லைன்னு வந்து கேட்குறவங்களுக்கு கொடுக்கறதே பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த பாட்டில் வறுமையே இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்து கொடுக்கறது அப்படின்னா முன்னுக்கு பின் முரணா இருக்கே அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. அப்போ அதில் என்ன அர்த்தம்? தசரதனுடைய இந்த கோசல தேசத்தில் வறுமை இல்லை, ஆனால் வேற பிரதேசங்கள்லேருந்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது இல்லைன்னு வந்து கேட்குறவங்களுக்கு கொடுக்கறது தான் பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்க மாட்டாங்க, கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு அர்த்தம் பண்ணணும்னு சொன்னேன்ல. இதெல்லாம் இப்போ ஏன் பார்க்கணும்னா, அதுக்கு முன்னாடி 145வது பாட்டில் முளைப்பன முறுவல் முறுவல் வெந்துயர் விளைப்பன அன்றியும் மெலிந்து நாள்தோறும் இழைப்பன நுண்இடை இழைப்ப மென்முலை திளைப்பன முத்தோடு செம்பொன் ஆரமே அப்படிங்கிற பாட்டில் கம்பர் என்ன சொல்லியிருப்பாரு? அதாவது ஏற்கனவே இடை நுண்மையாக இருக்குது, அதுவும் நாள்தோறும் இழைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் ஆனால் தனங்களை சுற்றி அணிகலன்கள் ஆரம் மாலை இதெல்லாம் அணிந்து கொண்டு இருக்கு, அதோட கணம் பூரா இடைக்கு தானே வரும். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பக்கம் இடை குன்றியும் இன்னொரு பக்கம் தனங்கள் ரொம்ப வெல் என்டவுடு லேடி அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, தனங்கள் ரொம்ப செறிவாகவும் இருக்கு. இதை எதுக்கு சொல்றாருன்னா, உலக இயல்பு, அதாவது இருப்பவர்களும் இல்லாதவர்களும் என்றுமே இருப்பது உலகத்தின் இயல்பு அப்படிங்கிறதையும் சுட்டி காமிச்சிருப்பார். நம்ம அதை பொருத்தி பார்க்கணும். என்னது இது, இவர் வந்து முன்னுக்கு பின்முரணா சொல்றாரு, இந்த பாட்டிலையும் வந்து யாரும் கேட்குறவங்களே இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க மாட்டான் அயோத்தி நகரில். ஏன்னா எல்லாருமே செழிப்போடு தான் இருப்பாங்க. வேற பிரதேசத்துலேருந்து வர்றவங்களுக்கு அவன் கொடுப்பான் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. தெள்வார் மழையும் திரை ஆழியும் உட்க நாளும் வழ்வார் முரசம் அதிர் மாநகர் வாழும் மாக்கள் கழ்வார் இல்லாமை பொருள் காவலும் இல்லை யாதும் கொள்வார் இல்லாமை கொடுப்பார்களும் இல்லை மாதோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.